அனைவருக்கும் வணக்கம். ஒலிம்பிக் பிசிக்கல் எஜுகேஷன் கோச்சிங் சென்டர் திருப்பத்தூர் அரசு பள்ளிகளில் உள்ள உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் உள்ள உடற்கல்வி பயிற்றுநர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் எனது பயிற்சி மையத்தில் சேர்ந்து எதிர்வரும் தேர்வினை மிக சிறப்பாக எதிர்கொள்ள எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திற்கான வினா மற்றும் விடையினை காண்போம். இந்த வாரத்திற்கான தலைப்பு ஏன்ஷியன்ட் கேம்ஸ், ஸ்பார்டா ஏத்தென்ஸ் அண்ட் ஏன்ஷியன்ட் ஒலிம்பிக் கேம்ஸ் மற்றும் ஹிஸ்டரி ஆஃப் பிசிகலைசேஷன் இன் இந்தியா. இதுதான் இந்த வாரத்திற்கான தலைப்பு. ஸோ இந்த வாரத்திற்கான வினா மற்றும் விடையினை பார்ப்போம். முதல் வினாவானது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் இந்தியாவில் முதலாக அரசு கல்லூரி, உடற்கல்விக்கான அரசு கல்லூரி எங்கு துவங்கப்பட்டது? அது 1931 ஹைதராபாத்தில் துவங்கப்பட்டிருக்கிறது. மெட்ராஸில் வந்து ஒய்எம்சி காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கிறிஸ்டியன் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் லக்னோ, இது ரெண்டுமே வந்து கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷனு. ஸோ ஒய்எம்சி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், 1920 துவங்கப்பட்டது. கிறிஸ்டியன் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் வந்து 1932 துவங்கப்பட்டது. ஹைதராபாத்தில் தான் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் முதலாக இந்தியாவில் துவங்கியிருக்கிறாங்க. 1931 செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இரண்டாவது வினா நேஷனல் சிலபஸ் ஃபார் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ன்றாங்க. ஓகே, ஸோ இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா உடற்கல்விக்கும் ஒரு சிலபஸ் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956 நேஷனல் பிளான் ஆஃப் பிசிக்கல் அண்ட் ரெக்ரியேஷன் இந்த கான்செப்ட் மூலமாக நேஷனல் லெவலில் சிலபஸ் உருவாக்கியிருக்கிறாங்க. அது 1956 முதல் இந்தியாவில் அமலுக்கு வந்தது. அடுத்ததாக இந்தியாவில் வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் ஃபார் உமன் எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது என்று. ஸோ இதுக்கு சரியான விடை 1975. ஏனென்றால் 1975 வந்து பன்னாட்டு ஐக்கிய நாடு, அதாவது யூஎன் சொல்லி யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து 1975 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் உமன்ஸ் இயராக செலிப்ரேட் பண்ணாங்க. அதை நம்ம வந்து அப்படியே நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் ஃபார் உமன் என்ற நோக்கத்துக்கு 1975 முதல் இந்தியாவில் வந்து அந்த ஆண்டு நாம் செலிப்ரேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக ஏன்ஷியன்ட் ஒலிம்பிக், அதாவது வந்து பேன் இல்லானிக் ஃபெஸ்டிவல்ஸ்னு சொல்லக்கூடிய 4 விளையாட்டு போட்டிகளில் அதில் நீமன் கேம்ஸ் வந்து எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது? உதாரணத்துக்கு ஒலிம்பிக் கேம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். அந்த மாதிரி நீமன் கேம்ஸ் எத்தனை ஆண்டுகள் ஒரு முறை நடைபெற்றது என்றால் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட்டது. அதே போல் இந்த ஸ்பார்டன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், அதில் ஒரு மாணவன் வந்து 30 வயதை அடைந்தால் அவனை எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னா புல் சிட்டிசன் சொல்கிறாங்க. அந்த புல் சிட்டிசன் ஆகும்போது அவரை எவ்வாறு அழைக்கப்படுகிறார் என்றால் அதற்கு சரியான விடை அப்பில்லா. அப்பில்லா என்றால் த எலிஜிபிள் ஃபார் எலெக்ஷன், ஓட்டு போடுறதுக்கான தகுதியுடைய வயது வந்து த ஸ்பார்டன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனில் ஏஜ் ஆஃப் 30, தட் பர்சன் நேம் இஸ் கால்டு அப்பில்லா. அதுக்கடுத்து ரிலிஜியஸ் டான்ஸ் கால்டு ஹரோமஸ். இந்த நடனம் வந்து யாரு முன்னாடி இந்த நடனம் ஆடப்படுகிறது அப்படின்னு கேட்குறேன். யாரை கௌரவிக்க இந்த மத நடனமானது நிகழ்த்தப்பட்டது அப்படின்னா த காட் ஆஃப் டியானா. தியானாவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை செய்யும் விதமாக இந்த நடனமானது, இந்த ரிலிஜியஸ் டான்ஸ் கால்டஸியா ஹார்மஸ், அந்த நடனம் வந்து டியானா முன்பு நிகழ்த்தப்பட்டது. அடுத்ததாக இந்த ஸ்கூல் ஆஃப் ஜிம்னாஸ்டிக்ஸ், இந்த வேர்டு வந்தாவே ஸ்கூல் ஆஃப் ஜிம்னாஸ்டிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏதென்ஸ் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனில் ஜிம்னாஸ்டிக்ஸு அதை பயிற்சி தரக்கூடிய இடத்துக்கு என்ன பேர் என்றால் பேலஸ்ட்ரா. உதாரணத்துக்கு டிடஸ்கேலியம், இங்கே வந்து கிராமர் அண்ட் மியூசிக் சொல்லித்தரப்படும். பேலஸ்ட்ராவில் ஒன்லி ஜிம்னாஸ்டிக்ஸு சொல்லித்தரப்படும். இந்த ரெண்டுமே வந்து எந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்னா ஏத்தியன்ஸ் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனில் ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்ததாக 8வது வினா த கவர்மெண்ட்டு காலேஜ் அந்த ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், இந்த அமைப்பானது இந்தியாவில் ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் என்ற அமைப்பானது எந்த ஆண்டு துவங்கப்பட்டது என்றால் 1954 முதல் இந்த இந்தியாவில் ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற கான்செப்டை உருவாக்கியிருக்கிறாங்க. அடுத்ததாக இந்தியாவில் முதல் நிகர்நிலை பல்கலைக்கழகம், அதாவது டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. உடற்கல்வித்துறையில் ஃபர்ஸ்ட் டீம்டு யூனிவர்சிட்டி எங்கு துவங்கப்பட்டது அப்படின்றா அது வந்து எல்என்சிபி குவாலியூர் தான். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்என்சிபி குவாலியூர். அதுதான் ஃபர்ஸ்ட் டீம்டு யூனிவர்சிட்டி இன் இந்தியா. அடுத்ததாக ஸ்பார்டன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹகோச். இந்த ஸ்பார்டன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு வந்து என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா ஹகோச் அப்படின்ற வேர்டை நம்ம பயன்படுத்துகிறோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி நம்பர் 11. ஸோ உயர்கல்வியில், அதாவது வந்து உடற்கல்வி வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு தனி மனிதனுடைய பிறப்புரிமை என்று சொல்லப்பட்ட அமைப்பு எது? அதாவது பிசிக்கல் எஜுகேஷன் இஸ் த ஃபண்டமெண்டல் ரைட் ஃபார் எவ்ரி சிட்டிசன் என்று முதலாக சொல்லது எந்த அமைப்பானது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒய்எம்சியும் கிடையாது, எல்என்சிபியும் கிடையாது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கிடையாது, யுனெஸ்கோ. ஸோ யுனெஸ்கோ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு
தனி மனிதனுடைய பிறப்புரிமை வந்து உடற்கல்வி அப்படின்ற அந்த நிறுவனம் வந்து வலியுறுத்திருக்கிறாங்க. ஓகே, அதுதான் சரியான விடை. 12வது வினாக்கான விடை அத்லட் என்ற வார்த்தை எங்கு துவங்கப்பட்டது அல்லது எங்கு தோன்றியது என்று கேட்டால் அது கிரீஸ் கண்ட்ரியில் துவங்கினது. ஓகே, கிரீஸ் கண்ட்ரி இஸ் அ சரியான விடை. அத்லட் அப்படின்ற வார்த்தை ஆரிஜினேட்டட் ஃப்ரம் கிரீஸ் கண்ட்ரி. நெக்ஸ்ட், த எய்ம் ஆஃப் ஸ்பார்டன் எஜுகேஷன். ஸோ அந்த ஸ்பார்டன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனோட மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டை பாதுகாப்பதற்காக அவங்க ஒன்லி மிலிட்ரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வாரியர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, சண்டை போடக்கூடிய தளபதிகளை உருவாக்குவது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது தவிர குட் சிட்டிசனாவோ இன்டலெக்சுவலாவோ அவங்க இருக்கணும்னு நினைக்கல. ஓகே, அதுதான் சரியான விடை. கேள்வி நம்பர் 14, வேர்ல்டு அத்லெட். ஓகே, இந்த வேர்டு ஓகே அத்லெட் மீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்டு அத்லெட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்லெட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா கண்டஸ்டன்ட். ஓகே, பங்கு கொள்பவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த அத்லெட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட். ஓகே, இந்த வேர்டு அத்லெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட், பங்கு கொள்பவர், போட்டியில் பங்கு கொள்பவர் என்பது அர்த்தம். அடுத்ததாக 15வது வினா, நேஷனல் பிளான் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். அதாவது இந்தியாவில் முதல்ல எப்போ வந்து நேஷனல் பிளான் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரெக்ரியேஷன் என்றது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சரியான விடை 1956 முதல் இந்தியாவில் நேஷனல் பிளான் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரெக்ரியேஷன் என்ற ஒரு அமைப்பானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து 16வது வினா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 கிரேட் எபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து லியாட் அண்டு ஒடிசி. இந்த 2 நாவல்களை எழுதியது யார்? லியாட் அண்டு ஒடிசி நாவலை எழுதியது யார் என்றால் அது வந்து ஹூமர். ஹிஸ்டரி ஆஃப் சிவிலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேத்தியன்ஸ் அண்ட் ஸ்பார்ட்டா, ஏன்ஷியன் கிரீஸை நீங்கள் படிக்கும்போது ஹூமர் சொன்ன அந்த லியாட் அண்டு ஒடிசி என்ற நாவல் மூலமாக தான் நம்ம அனைத்து தரவுகளையுமே பெறோம். அதனால இந்த நாவலை எழுதியது ஹூமர். 17வது வினா, இந்த ஏன்ஷியன்ட் ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டிகள் வந்து எத்தனை நாட்கள் நடைபெற்றது? ஏன்ஷியன்ட் ஒலிம்பிக் கேம்ஸில் டூரேஷன் ஆஃப் த காம்படிஷன்ஸ் எத்தனை நாட்கள் நடைபெற்றது என்றால் 5 நாட்கள் நடைபெற்றது. ஓகே, இந்த டோட்டல் டூரேஷன் பழைய ஒலிம்பிக்கில் மொத்தம் டேஷ் நாட்கள் போட்டிகள் நடைபெற்றன, 5 நாட்கள் நடைபெற்றது. அடுத்ததாக 18வது வினா, கிராமர் அண்ட் மியூசிக். இது ரெண்டுமே வந்து எந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பார்டன் சிஸ்டமில் இருந்ததா இல்லை ஏத்தென்ஸ் இருந்ததுன்னா ஏத்தென் சிஸ்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமரு, மியூசிக்கு, ஜிம்னாஸ்டிக்ஸ் இது எல்லாமே அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் மேன் ஆஃப் விஸ்டன் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து நீங்கள் ஏத்தென்ஸ் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த வினாவுக்கான சரியான விடை வந்து ஏத்தென்ஸ். அடுத்ததாக முதல் பழைய கால ஒலிம்பிக் போட்டிகள் எந்த ஆண்டு வந்து நிறுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் மத நம்பிக்கை, மூட நம்பிக்கையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு த ரோமன் எம்பையர் தியோடியஸ், தியோடியஸ் 1 அவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பழைய கால ஒலிம்பிக் போட்டிகளை வந்து 394 ஏடியில் வந்து இன்றோடு இது நிறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு 394 ஏடில் த ரோமன் கிங் தியோடியஸ் 1 அவர்களால் பழைய ஒலிம்பிக் போட்டிகள் நிறுத்தப்பட்டது. அடுத்ததாக 20வது வினா, முதலாக வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் எஜுகேஷன் அட் செகண்டரி ஸ்டேஜில் பிசிகலைசேஷனை வந்து கொண்டு வர வேண்டும் என்று வற்புறுத்திய குழுவானது இந்தியாவிலேயே முதலாக என்ன குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடற்கல்வித்துறைக்கு முதலாக உருவாக்கப்பட்ட குழுவானது தராச்சண்ட் கமிட்டி. இது வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்வி குழு மூலமாக அறிமுகம் செய்யப்பட்டது இந்த தராச்சண்ட் கமிட்டி. இந்த கமிட்டியானது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து உடற்கல்வி இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்துறாங்க. அதுக்கு சரியான விடை தராச்சண்ட் கமிட்டி. அதே போல் 21வது வினா, இந்தியாவில் வந்து நேஷனல் கேடட் கார்ப்ஸ் என்சிசி வந்து கட்டாயம் பள்ளி மாணவர்களுக்கு இருக்கணும், கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கணும்னு சொல்லி முதலாக வலியுறுத்திய அமைப்பானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்என் குன்சுரு கமிட்டி. இதுதான் சரியான விடை. ஸோ என்சிசி நேஷனல் கேடட் கார்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரியில் இருக்குது, அதே மாதிரி ஆக்சிலரி கேடட் கார்ப்ஸ்ன்றது பள்ளியில் இருக்குது. இப்போ ஜூனியர் டிவிஷனாக என்சிசி அப்படின்னு பள்ளி கல்லூரிகளில் நம்ம செயல்பட்டு அதை வலியுறுத்தியது எந்த அமைப்பானது என்றால் ஹெச்என் குன்சுரு கமிட்டி. அடுத்து நேஷனல் ஃபிட்னஸ் கார்ப்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்ற கான்செப்ட் இந்தியாவில் முதலாக எப்போ துவங்கப்பட்டதுன்னா நேஷனல் ஃபிட்னஸ் கார்ப்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது 1965 முதல் இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்த வினாவானது 23, நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஃபண்ட். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டெவலப் பண்ணோம், ஸ்டேடியத்தை டெவலப் பண்ணோம், இன்டர்நேஷனல் தரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விளையாட்டு தளங்களை மேம்படுத்தணும் என்ற நோக்கத்துக்காக இந்திய அரசானது வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஃபண்ட் என்ற கான்செப்ட் உருவாக்கியிருக்காங்க. அது எந்த ஆண்டு உருவாக்கப்படுதுன்னா 1998 முதல் இந்தியாவில் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1953 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் கோச்சிங் ஸ்கீம் அப்படின்றத அறிமுகம் செய்கிறாங்க.
யாருடைய பேர்ல வந்து இந்த அமைப்பானது உருவாக்கப்பட்டது என்று வினாவானது. இதற்கு சரியான விடை ஓகே டாக்டர் ராஜ்குமார் அம்ருத்கார். இவங்க வந்து ஒரு மருத்துவர், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹெல்த் மினிஸ்டர். ஸோ இவங்களுடைய நேம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் கோச்சிங் ஸ்கீம் அப்படின்றத இந்தியாவில் 1953 உருவாக்குறாங்க. அதே போல் இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமர் சிங் அண்டு ஓகே நம்ம மேஜர் தயான்சந்த் இவங்க 2 பேரும் உள்ளே வந்ததுனால இந்த ஸ்கீம் இந்தியா ஃபுல்லாக ரொம்ப பாப்புலர் ஆகுது. ஆகவே நேஷனல் கோச்சிங் ஸ்கீம் யாருடைய பெயரில் உருவாக்கப்படுதுன்னா டாக்டர் ராஜ்குமார் அம்ருத்கார், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹெல்த் மினிஸ்டர். அடுத்தாக 25வது வினா ஓகே இந்த ஃபெஸ்டிவல்ஸ் வந்து யாரு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆனர் ஆஃப் அப்போலோ த காட் ஆஃப் லைட் அண்ட் ட்ரூத். என்ன வகையான போட்டியானது வந்து பார்த்தீங்கன்னா த ஹானர் ஆஃப் அப்போலோ த காட் ஆஃப் லைட் அண்ட் ட்ரூத். ஓகே யார் முன்னாடி இந்த விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பேன் இலானிக் ஃபெஸ்டிவலில் 4 வகையான விளையாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியன் ஃபெஸ்டிவல்ஸ், பைத்தியன் கேம்ஸ் சொல்லுவாங்க. அந்த விளையாட்டானது வந்து இந்த காட் ஓகே ஆனர் ஆஃப் அப்போலோ த காட் ஆஃப் லைட் அண்ட் ட்ரூத் அவர் முன்னாடி இந்த போட்டியானது நடைபெற்றது. அதுக்கு சரியான விடை பைத்தியன் ஃபெஸ்டிவல்ஸ். ஓகே அதுக்கடுத்து இந்தியாவில் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண ஓகே நிறுவனம் இது. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து முதலாக உடற்கல்விக்கு வந்து டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டாக அறிமுகம் பண்ண அமைப்பானது வந்து ஒய்எம்சி காலேஜ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் மெட்ராஸ். ஓகே அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ அந்த அனுமன் வியமம் பிரசாரக் மண்டலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1924-25 தான் வந்து வியமம் விசார்ட் அப்படின்றதால கொடுத்துருக்காங்க. பட் இந்தியாவில் முதலாக உடற்கல்வித்துறைக்கு ஒரு ஓகே ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷனை ஸ்டார்ட் பண்ணது ஒய்எம்சி காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் மெட்ராஸ். அடுத்ததாக சூரிய நமஸ்காரம் வந்து எந்த காலத்துல நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம்னா ஸோ த ஆரிஜின் ஆஃப் யோகா இந்தியா ஃப்ரம் வேதிக் பீரியட்ஸ், வேதிக் பீரியட்லேருந்து இந்தியாவில் நம்ம அதை பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததாக அனுமம் வியமம் பிரசாரக் மண்டல் அமராவதி 5 இயர்ஸ் கோர்ஸ், இது 5 வீக்ஸ் சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து வியமம் விசார்ட் அப்படின்ற ஓகே சர்டிஃபிகேட் கோர்ஸ் தராங்க. அது எந்த ஆண்டு வந்து துவங்கப்பட்டதுன்னா 1924 முதல் இந்த அனுமம் வியமம் பிரசாரக் மண்டல் அமராவதி வியமம் வியாசாட் இந்த 5 வாரம் பயிற்சி வகுப்பு நடத்தி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அது 1924 முதல். அடுத்ததாக 29வது வினா who was ஓகே nominated for the chairman of ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்தியாவில் ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வந்து 1954 செயல்பட்டு இருக்குது. அந்த அமைப்போட முதல் ஓகே தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஜெனரல் KM கரியப்பா. ஸோ யார் இந்த ஜெனரல் KM கரியப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்தியாவோட முதல் ஓகே பாதுகாப்புத்துறை மந்திரி. இந்தியாவோட முதல் பாதுகாப்புத்துறை மந்திரி ஜெனரல் KM கரியப்பா. ஸோ இவருடைய தலைமையின் கீழ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் என்ற கான்செப்ட் இந்தியாவில் 1954 முதல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இறுதியாக 30வது வினா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி. இந்தியாவில் முதலாக எப்போது நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி விளையாட்டுக்குன்னு தேசிய கொள்கை எப்போது முதலாக உருவாக்கப்படுறாங்க அப்படின்னா ஆஃப்டர் 9th ஏஷியன் கேம்ஸ் 1980 இந்தியா வந்து ஏஷியன் கேம்ஸில் பெருசாக மெடல் எதுவும் அச்சீவ் பண்ணலை. அதனால பல்வேறு திட்டங்களை வந்து இந்தியாவில் புது திட்டங்களை உருவாக்குறாங்க. குறிப்பாக சாய் போன்ற அமைப்பானதும் அதே மாதிரி மினிஸ்டர் ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் உருவாக்கப்பட்டதும் அதே போல விளையாட்டில் மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக 1984 இந்தியாவில் முதல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி அதாவது முதல் தேசிய விளையாட்டுக் கொள்கையை வந்து 1984 இந்திய அரசாங்கமானது அறிவிக்கப்பட்டது. ஓகே ஸோ அனைவருக்கும் நன்றி நண்பர்களே. ஸோ எனது பயிற்சி வகுப்பில் சேர்ந்து வெற்றி பெற மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ எனது பயிற்சி வகுப்பில் சேர விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள எனது தொடர்பு எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நண்பர்களே.